அடக்கிட்டு பாத்தியா? என்னை ஆடு அசைக்க முடியாது. நீங்க எங்க போனாலும் கூட விட மாட்டேன்டா. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு என் பாச கைத்துல சிக்கித்தாண்டா ஆகணும். உங்க மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் இந்த வருஷம் சாவீங்க, அடுத்த வருஷம் சாவீங்கன்னு பொறுத்து பார்த்தா ரொம்ப தான் சோதிக்கிறீங்களே. ஐயோ, நான் எத்தனை நாளைக்கு தாயா குழியை வெட்டி வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறது பாரு. அன்பா மரியாதையா சொல்றேன், இது மார்கழி மாசம். இப்ப செத்த நேரா சொர்க்கத்துக்கு தான் போவேன். ஓடி போய் முதல்ல இடம் பிடிச்சுக்கன்னா, ரொம்ப அடம் பிடிச்ச நானே உனக்கு சொல்லிடுவேன். வண்டியில யார தூக்கிட்டு போறாங்க? அத மேல தெரிக்கணுமா? யோ யோ, நிறுத்தியா வண்டி, நிறுத்தியா வண்டி, நிறுத்தியா யோ, நிறுத்தியா. தாத்தாவை எங்கேயே கொண்டு போறீங்க? சொல்லல இரு, சொல்லல. நீ சும்மா சாவே. வண்டியை தூடியா, தாத்தா தூக்கி கீழே படியா. தாத்தாவை எங்க கொண்டு போறீங்க? சொல்லல. எங்க தாத்தாவை டாக்டர் பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. அவரும் கடைசி காலத்துல மக வீட்டுல தான் சாகணும்னு பிரியப்படுறாரு. அதுக்காக தான் மேட்டுப்பட்டிக்கு அழைச்சிட்டு போறேன். என்ன விளையாடுறீங்களா? யார் வீட்டு பணத்தை யார் ஊருக்கு எடுத்துட்டு போறீங்க? இந்த பணத்தை நம்பி நான் ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கேன். இது என் பணம். என்ன கேட்காம எப்படி நீங்க எடுத்துட்டு போலாம்? நான் விட மாட்டேன். இதனால என்ன நடக்காதியா? தொடல போகும்போது தடுக்காத. இது அங்க போய் போறது தானே. தொடல, எங்க தாத்தா செத்தா உனக்கு என்ன கிடைக்கும்? இது பெரிய வீட்டு சாவு. 200 கிடைக்கும், 400 கிடைக்கும். இவ்வளவு தானே. 500 ரூபாயை தரேன். இந்தா, தகராறு பண்ணாத. இது நியாயம். இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு முடிவு கொண்டா அப்புறம் ஏன் சாமி நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறேன்? பாப்பா, தாத்தா கொண்டு பாப்பா. ஓட்டியா சாமி? கேளா அங்க போய் பொழைச்சிருச்சுன்னு வைங்க, திருப்பி இங்கேயே கொண்டாந்துருங்க. நம்ம கையாலே அடக்கம் பண்ணிடுவோம். அண்ணே அண்ணே, என்னண்ணே இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அந்த மாடி வீட்டு கிளவி போயிடுச்சு. மாடி வீட்டு கிளவி போயிடுச்சா? சாமி, இன்னைக்கு நான் நரிமுகத்துல தான் முடிச்சிருக்கேன். வருமானத்து மேல வருமானம் போடே. சாமி, ஆத்தா சாவ ரொம்ப சந்தோஷமா எடுக்கணுங்க. பெரியவங்க நீங்க பார்த்து 5 10 கொடுங்க சாமி. போடுங்க சாமி. வணக்கம். நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிற வாத்தியார் சாமி. ஆத்தா சாவுக்காக பெரிய மனசு பண்ணி 15 ரூபாய் ஏறாமா கொடுத்திருக்கிறாரு. இந்த சூரியனும் சந்திரன் இருக்கிற வரைக்கும் அவர் மட்டும் நல்லா இருக்கணும். தூக்கிட்டாங்க, தூக்குங்க. கொண்டாங்க சாமி. தூக்கிட்டாங்க. கொண்டாங்க, கொண்டாங்க சாமி, கொண்டாங்க. அது ஏன் காசு? அங்கேயும் வாங்கிக்கிறாங்க, இங்கேயும் வாங்குறாங்கடா. போடுங்க, அரிசி போடுறவங்கள போடுங்க சாமி. சாமி, அரிசி போடுறவங்கள போடுங்க. போடுங்க சாமி. போடு சாமி, போடுப்பா, போடு. போடு சாமி. என்ன 10 பைசா 5 பைசாவு இதை வச்சுட்டு என்னையா பண்றது? நீ எல்லாம் இருக்கே சாவுக்கு வந்த. இந்தா, இதை எடுத்து போய் பீடி வாங்கி கொடு. இவெல்லாம் சாவு வீட்டுல சோறதிங்க வந்தவன். நாங்கெல்லாம் பொழைக்க வேண்டாமா? இந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், இந்த 5 பைசா 10 பைசா வச்சிருக்க கிராக்கி எல்லாம் போனதுக்கிட்ட வந்தீங்க, உங்களே வச்சு எரிச்சிருவேன். என்ன விளையாடுறீங்களா? காசு போடுறவங்க போடுங்க சாமி, போடுங்க. என்ன எல்லாரும் போட்டு வச்சா அவ்வளவுதானா? இது புறா. அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் 4 காசை கை நிறைய பாக்குறேன். பங்கஜம், ஏனா முதல்ல கல்யாண விஷயமா போறோம். சவுன நன்னா இருக்கான்னு பாரு. எத்தாப்புல யாராவது வந்துட போறா. ஆகட்டும். ஏனா நிறப்படம் தான் வருது. நல்ல சவுனம். வாங்க. ஆத்த பாத்துக்கோ. சரிப்பா.
சீக்கிரம் வாடி. கும்பிடுறசாமி ஊரு விட்ட மாதிரிதான். சனியனே, நல்ல விஷயத்துக்கு போகும்போது எதிரில் வர்றிய. இந்த ரோடு தான் உங்களுக்கு கிடைச்சதா? எத்தனையோ ரோடு இருக்கு, அந்த ரோடு வழியா போறதே. சாமி, இனிமே நான் இந்த ரோடு வழியா தான் போவேன், இந்த ரோடு வழியா தான் வருவேன். நீங்க வேணா அந்த ரோடு வழியா போங்க. தொட்டாதரா அபிஷ்டு, நீ உருப்படவே மாட்ட. வாடி, நாளைக்கு போய்க்கலாம். நாம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு நாட்டாம எங்க ஊர்க்காரங்களை கைக்குள்ள போட்டு வச்சிருக்காரு சாமி. இல்லன்னா நீங்க கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்த கடையா எங்க அப்பன் பிரிப்பானா? அதுக்கெல்லாம் கன்றி பொருட்டுங்க. இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. வணக்கம். தலைப்புச் செய்திகள். நமது பாரத பிரதமர் திரு நரசிம்மராவ் அவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு டெல்லி திரும்பினார். தமிழக அரசு சம்புவராயர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்துள்ளது. குளம் வெட்டுதல், ஏரிகளில் தூர்வாருதல் போன்ற நிவாரணப் பணிகளுக்காக முதல் கட்டமாக 50 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் நேற்று சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது தெரிவித்தார். நம்ம மாவட்டத்துல குளம் வெட்டுறதுக்கு அரசாங்கத்துல பணம் கொடுக்கறதா இப்ப சொன்னாங்களே, அது உண்மையா சாமி? டிவில பொய்யா சொல்லுவாங்க. அப்போ கவர்மெண்ட்ல கொடுக்கிற பணத்தை எல்லாம் நம்ம நாட்டாம அமைக்கிறான். நாளைக்கு வச்சுக்கிறான் அவனை. நாட்டாம இந்த கவர்மெண்ட் ரோடு போடுறது, குளம் வெட்டுறது இதெல்லாம் உங்களுக்காகவே செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குளத்துல எப்படியும் ஒரு 20 அமைச்சிட மாட்டீங்க? யோ, மெதுவா பேசியா, பக்கத்துல கேட்க போகுது. கேட்டுச்சு? அது சரி. என்னையா அவன் வேலை செய்யாம அப்படியே உட்கார்ந்து இருக்கான்? இவாளுக்கு மூளைதான் இல்ல, உடம்பு நல்லா இருக்குமே, அப்புறம் சும்மா உட்கார்ந்துருக்க? என்ன கேட்டா வா. ஏண்டா மணி 10 ஆச்சு, அப்படி அப்படியே வேலையை போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏற்கனவே செஞ்ச வேலை கூலி வரட்டும், அப்புறம் நாங்க இறங்கி வேலை செய்யறோம். என்னது புது பழக்கமா இருக்கு? பொது வேலைக்கு என்னைக்கு நாட்டாம கூலி கொடுத்திருக்கார், அதான் உங்களுக்கு சோறு போடுறவரா இல்லையோ? அந்த சோத்தை போட்டு தானே சாமி எங்களை சொன்ன இல்லாம ஆக்கிட்டீங்க. ஊருக்கே நல்லது பண்றவர் இவரை பார்த்தா அந்த கேள்வி கேட்ட? நேத்து வரைக்கும் அப்படித்தான் சாமி நினைச்சிட்டு இருந்தோம். வாத்தியார் வீட்டுல டிவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்க வண்டவாளம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. கவர்மெண்ட்ல குளம் வெட்டுறதுக்காக கொடுத்த பணத்தை வாங்கி உங்க பாக்கெட்ல விட்டுக்கிட்டீங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? யாரு டிவி, யாரு நீதான் உளர்ற. நான் ஆதாரத்தோட பேசுறேன். கவர்மெண்ட்ல பணம் கொடுத்த விஷயத்தை வாத்தியார் பேப்பர்ல வேற படிச்சு காமிச்சாரே. டேய், இப்ப கவர்மெண்ட்ல பணம் கொடுக்கலன்னு யாரா சொன்னது? கொடுத்தாங்கதான். அண்ணனுக்கே கூலியை கொடுத்தா அப்படியே போய் குடிச்சு அழிச்சிருவீங்க. அதனால தான் மொத்தமா கொடுக்கலாம்னு வச்சிருந்தேன். அது தப்பா? டேய், அவங்க பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துரு. ஐயா, எண்ணி குடியாம சொன்னா கேளுங்க. இந்த 20 எப்ப என் மேல அவங்களுக்கு நம்பிக்கை போயிருச்சோ அந்த காசே வேணாம், கொடுத்துறியா? ஏண்டா நேத்து வந்த வாத்தியம் ஒஸ்தியா போயிட்டா, இத்தனை நாள் உங்களுக்கு உழைச்ச பண்ணியார் கேவலமா போயிட்டா. யோ, அந்த பணத்தை கொடுத்துறா, குடுறா. சாமி சாமி வேண்டாம் சாமி, நீங்க மொத்தமாவே கொடுங்க. இந்த சொடல பேச்ச கேட்டு நாங்க ஏமாந்து போயிட்டோம் சாமி. எங்க புத்தியை செருப்பால அடிக்கணும். ஏண்டா, நான் அப்பவே சொன்னேன்ல நம்ம நாட்ட மக்களை அப்பேற்பட்டவர் இல்லைன்னு. கேட்டியா? இப்ப காலில் உங்களுக்கு மன்னிப்பு கேள்றான். சாமி, டிவியில ஒரு பொம்பளை சொல்லிச்சுங்க, அது பேச்ச கேட்டுனா ஏமாத்துங்க. இன்னும் இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு? ஏதோ புரியாம பேசிட்ட, இதுக்கெல்லாம் போய் நான் கோச்சுக்கணும்? போய் வேலையை பாருங்கப்பா. சுடல, மனசுல எதுவும் வச்சுக்காத, வேலையை பாரு. சரி. வாங்க வாங்க, உட்காருங்க. இருக்கட்டுங்க. ஐயா ஏதோ கூப்பிட்டு அனுப்பிச்சீங்களா? ஐயா உங்ககிட்ட நிறைய பேசணும் இருக்கார். முதல்ல உட்காருங்க. கமான், சிட் டவுன். இது அவ வைஃப். மோர் சாப்பிடுங்க. இருக்கட்டுங்க. சும்மா சாப்பிடுங்க தம்பி. இப்போ நீங்க தான் சாப்பிடணும். பாத்தியார்வா ஐயா இந்த கிராமத்துல 25 இயர்ஸா பிரசிடண்டா இருக்கார். இதுவரைக்கும் இந்த கிராமத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. நீங்க இந்த கிராமத்துல காலடி எடுத்து வச்சாலோ இல்லையோ, பிரச்சனையோ பிரச்சனை, ட்ரபுளோ ட்ரபுள் அப்படின்னு இவா நினைக்கிறா. தம்பி, வந்த புதுசுல கீழ்ஜாதி பசங்களாம் கூட்டியாந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்த. ஏதோ சின்ன புள்ள ஆர்வத்துல செய்யறியேன்னு நான் கண்டுக்கல. அடுத்து ஏகாளி பையனுக்கும் நாவித பையனுக்கும் ஊருக்குள்ளேயே கடை போட்டு கொடுத்த, அதையும் பெருசா நான் கண்டுக்கல. அதுக்காக இவர் ரோஷங்கிட்ட ஜென்மம் நினைக்காதே, விட்டு பிடிக்கிறேன்னு சொன்னேன். சுமாரியா? ஆனா இப்ப நீ செய்யற காரியங்கள்லாம் பார்த்தா ஏதோ எனக்கு எதிரா திட்டமிட்டு செய்யறதாவே எனக்கு தோணுது. தோன்றதுன்னா அதேதான். உங்களுக்கு எதிரா அப்படி நான் எதுவும் செய்யலீங்களே. என்ன நானும் செய்யல. டிவி வாங்கினா,
பேப்பர் வாங்கினா உன் ஆத்தோட வச்சுக்கணும். எதுக்காக ஊர்ல உள்ள ஜனங்களை எல்லாம் கூட்டி வச்சு போட்டு காட்டுறீர்? ஐயாவை விட இந்த ஊர் மேல உமக்கு அவ்வளவு அக்கறையா? ஐயாவுக்கு தெரியாதா இந்த ஊருக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு? அவர் என்ன அவ்வளவு அடி முட்டாளா? பேச்சுக்கு சொன்ன, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. டங்கு சிரிப்பா எடுத்து. யோ, வாத்தியார் வேலைக்கு வந்தா அதை மட்டும் செய். அதை விட்டுட்டு அனாவசியமா ஊர் விஷயத்துல தலையிடுறதோ, ஊர் ஜனங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டி வச்சுட்டு கூத்தடிக்கிற வேலையோ இனிமே வச்சுக்காத. அது எப்படிங்க? நான் ஒரு வாத்தியாரு, எல்லாருக்கும் வேண்டியவன். என் வீடு தேடி யாராவது வந்து டிவி பாக்குறேன்னு கேட்டா நான் வேண்டான்னு சொல்ல முடியுமா? இந்த பேப்பரை படிச்சு காட்டுங்கன்னு சொன்னா மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இதை கூட செய்யலன்னா அப்புறம் நான் படிச்சு படிப்பு அர்த்தமே எல்லாம் போயிடுங்களே. உன் அர்த்தத்துக்கெல்லாம் இங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த ஊருக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுபடி நடக்கிறதா அந்த நட இல்ல இந்த ஊரை விட்டு போயிட்டு. நீங்க போன்னு சொன்னா போறதுக்கு, வான்னு சொன்னா வரதுக்கு நான் ஒண்ணு நீங்க வச்ச வேலைக்காரன் இல்ல, கவர்மெண்ட் சர்வெண்ட். நான் இந்த ஊரை இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது அரசாங்கம், நீங்க இல்ல. நான் நினைச்ச உன்னை என்ன வேணா செய்ய முடியும். முடிஞ்சா அதை செஞ்சு பாருங்க. தம்பி, இங்க இருக்கீங்களா? வெந்நீர் கேட்டீங்களே. என் தம்பி, நான் என்னமோ கேள்விப்பட்டேனே. என்னம்மா? அதான் அந்த ஆளு பிரசிடென்ட் வந்து உங்களை மிரட்டினாரா? பொறுப்பா இருக்க வேண்டியவரே பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாரு. நாம என்ன செய்ய முடியும்? ஊரை அடிச்சு வலையில போட்டுக்கிறோம்னாச்சே, எப்படி பொறுப்பா இருப்பான்? இந்த பாருங்க தம்பி, அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது. தனக்கு ஒத்து வராத யாரையும் நிம்மதியா இருக்கவே விட மாட்டான். அவ்வளவு ஏன் ஏன்யா ஊருக்கெல்லாம் பெரிய மனுஷனா இருந்துகிட்டு பப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்கியே, இது நியாயமான்னு கேட்டதுக்கு கட்டின பொண்டாட்டி என்னையே வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டான்னா அவன் எப்பேற்பட்டவங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குங்க. இந்த பாருங்க தம்பி, ஏதோ வந்தமா நம்ம வேலையை பார்த்தமான்னு இருந்துட்டு போயிடுங்க. அந்த ஆளு கூட உங்களுக்கு எதுக்கு வீணா தகராறு? வெறும் சம்பளத்துக்காக மட்டும் இந்த வாத்திய வேலையை நான் பார்க்கலாமா? இந்த தொழில எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு. 1000 கோயிலை கட்டுறதை விட 10,000 பேருக்கு சோறு போடுறதை விட ஒரு ஏழை குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது பெரிய புண்ணியம்னு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஊருக்கு ஒரு குழந்தையாவது அறிவாளி ஆக்கி அந்த குடும்பத்துல விளக்கேற்றி வச்சா அந்த ஒரு விளக்கு 10,000 விளக்கு ஏற்றி வைக்கணும்னு நான் நிச்சயமா நம்புறேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி. இருந்தாலும் உங்க எதிர்காலம் குடும்பத்தை எல்லாம் பாதிக்குமேங்கிறதுக்காகத்தான் சொல்றேன். எனக்கு குடும்பம்னு பெருசா ஒண்ணு இல்லம்மா. பெத்தவங்க எல்லாம் எப்பவோ போய் சேர்ந்துட்டாங்க. நான் உண்டி கட்டேன். என் எதிர்காலம், குடும்பம், லட்சியம் எல்லாம் இந்த வாத்தியார் வேலை தான். இதுக்காக நான் எந்த தியாகத்தையும் பண்ண தயாரா இருக்கேன். இந்த வாத்தியான ஊரை விட்டு துரத்துறதுக்கு ஏதாவது யோசனை சொல்லேன்னா அதை சொல்ல மாட்டேன்ற வேறே ஏத்திக்கிட்டு. வாத்தியார் ஒழிக்கிறதுக்கு கலெக்டர் எம்எல்ஏ வரைக்கும் பார்த்தாச்சு, ஒன்னும் நடக்கற. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ஊரை விட்டு ஓடிடுங்கோ, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாம் உனக்கு ஏத்தையா? அதோ பாத்தியாளா சைக்கிள்ல யாரு போடுறதுன்னு? ஒரு பையன் யாரோ ஒரு பொண்ணை சைக்கிள்ல வச்சு கூட்டு போறான். யாரோ பொண்ணு இல்ல, உங்க பொண்ணுதான். ஏன் பொண்ணு? அதை விட சைக்கிளை ஓட்டிட்டு போறது யாருன்னு பாத்தீங்களா? யாரு? வாத்தியானா? வாத்தியானா இருந்தா தான் பரவாயில்லையே. உங்க வீட்டுல துணி துவைப்பானே ஏகாரி பையன். என்னங்கோ இதுக்கு ஒரு முடிவு பண்ணிருக்கோம். இல்லைன்னா நாளைக்கு நாவிதம் பையன் என் பொண்ணை எடுத்துட்டு ஓடிடுவான். அப்புறம் நம்ம கிராமம் கிராசிங் கிராமம் ஆயிரும். முடிவு பண்றியா? இன்னைக்கு ராத்திரியே குடும்பத்தோட போட்டு கொளுத்திடுறாங்கள. நீங்க ஆளுதான் வளர்ந்துருக்கீங்களே தவிர மூளை வளரவே இல்லை. உண்மையை சொன்னா ஒத்துக்கவே மாட்டீங்களே. இத பாருங்க, இதெல்லாம் நமக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம். வீட்டை தீ வச்சுன்னு வச்சுக்கோங்க, ஊரு பூரா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்க பொழப்பு நாரிடும். என்னதான் பண்ண சொல்ற? சாமி, உங்க முன்னாள் மனைவி கிட்ட போய் காதும் காதும் வச்சது மாதிரி நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லி உங்க ஜாதியிலே ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சிருங்க. 15 வருஷமா அவ வீட்டு வாசப்படிய கூட மிதிக்க கூடாதுன்னு வைராக்கியமா இருக்கிற, இதுக்காக போய் அவ கால விழ சொல்றியா? அப்ப பேசாம ஏகாலிக்கு சம்மந்தி ஆயிருங்க. என்ன சம்பந்திங்கிற முறையில அப்பப்ப துணி துவைக்க கூப்பிடுவான். மழை கிழ பெஞ்சுன்னா கழுதையை கொண்டு வந்து உங்க ஆத்துல கட்டுவான். அதை தவிர நோ ப்ராப்ளம். இந்தா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். என்ன சாப்பிடணும், சாப்பிடு. ஏய், குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் பழையது கொண்டு போடுறே. முதன்னு பறிச்சு எடுத்து போகுது. ஏய், தட்டு இங்க இருக்கடே, சோத்த தரையில கீழே போடுற. அங்க போடு. சரி போ, சட்டி பாருக்குள்ள காலை விட்டு உடச்சிடாத. இந்த சாப்பிடணும், சாப்பிடணும். ஏன்னா நீ படிச்சு பாஸ் பண்ணினா என்ன வேலைக்கு போவ? டாக்டர் வேலைக்கு. ஐயோ வேணாம் நைனா, நீ டாக்டர் ஆகி சாக போறவங்க எல்லாம் ஊசி போட்டீங்கன்னா எல்லாரும் பொழைச்சுக்குவாங்க. அப்புறம் நம்ம பொழப்புக்கே ஆபத்து நைனா. அதை விட நீ இன்ஸ்பெக்டர் ஆயிடு, இல்லன்னா கரெக்டா வந்துரு. அப்பதான் நம்ம ஊர்க்காரங்க இருந்து நாட்டாம வரைக்கும் உன்னை பார்த்த உடனே கை கட்டி நிப்பாங்க நைனா. நைனா,
நீ கலெக்டர் ஆகிட்டீன்னா உங்க அப்பா வெட்டியானுக்கு ஒரு சம்பளம் போட்டு கொடு நைனா. சரிதான் நைனா. ஐயோ என் கண்ணு. என்ன பையனை ஸ்கூல் கூட்டி போறீங்களா? ஆமாண்டா, நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறிய. என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்கேடா நீ. நைனா அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? டாடி. இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. டேய், என் பையன் மட்டும் படிச்சு பெரியாளா வரட்டும், இந்த காலனிவே ஒரு கலக்கிறான். சாரைய கடை வச்சு கொடுக்க போறீங்களா? முயற்சி போரிக்கி நாய பிச்சு புடும் பிச்சு. வா நைனா, அம்மிக்கு டாட்டா சொல்லு. மம்மி டாடா. சாரி நைனா, கீழறான் சார். ஏய், சத்தம் போடக்கூடாது. சாமி கும்பிடுங்க சாமி. ஏன் சொல்லல? உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்க இந்த மாதிரி சாமி சாமின்னு கூப்பிடாதேன்னு? பிறந்ததுல இருந்தே எல்லாரையும் அப்படி கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு சாமி. திடீர்னு மாத்திக்க முடியல சாமி. சாமி பரிச்சை வச்சாலும் வச்சீங்க, என் புள்ள கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாலே எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சா சாமி. படிக்கிறப்பலன்னா அப்படித்தான் இருக்கணும். சாமி, என் பொண்டாட்டிக்கு 2 கண்ணும் தெரியாதுங்க. என் பொழப்பத்தை உங்களுக்கு தெரியும். எப்படியாவது என் பிள்ளைய நீங்க கரை சேர்த்தி விட்டுருங்க. கடைசிக்கு இவன் ஒரு கலெக்டராவது ஆக்கி விட்டுருங்க சாமி. நீ ஒண்ணும் கவலைப்படாத, இவனை நான் பாத்துக்கிறேன். வேறையா அப்படி போய் உட்காரு. நைனா டாடா நைனா. பரிச்சை நல்லா எழுதிட்டு வா. உனக்கு பிடிச்ச களியும் கருவாட்டு குழம்பு உங்க அம்மா கிட்ட சொல்லி கிண்டி வைக்கிறேன். வர்றேன். பாருங்க சாமி. சாமி பாருங்க. போடு. பாரு. உள்ள போடு. உள்ள 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 2 ரூபா. உள்ள இன்னும் 2 ரூபா. இன்னும் 2 ரூபா. என்னடா உள்ள வெளிய? டேய், நம்ம காலனியில பொதுநல சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ணன் தான் தலைவர், நான் செயலாளர், இவன் பொருளாளர். அதனால இதெல்லாம் ஆடக்கூடாது. உனக்கு எப்போ தமாசு தான்டா. ஒரு கை குறை நீ உட்காருன. இனிமே இந்த காலனியில வெட்டு குத்து மங்காத்தா தாயம் இதெல்லாம் விளையாண்டீங்க, உங்களை வெட்டி போய் போட்டுருவேன். என்னடா 2 கிளாஸ் அடிச்சு கூட சுதியே ஏற மாட்டேன். உனக்கு 6 கிளாஸ் அடிச்சா தான் ஏறும். முடியா? ஏய், எங்க உட்கார்ந்து என்னடா பண்ற? வாங்கனே, புதுசா சரக்கு வந்து ஒரு கிளாஸ் அடிங்க. டேய், யாரா இவரு? தாத்தாண்ணே. ஆமா, கொப்பர பத்த தாத்தா. இவர்தான்டா மகாத்மா காந்தி, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரு. அவரு கீழே உட்கார்ந்து நீ சாராய வைக்கிறீ? ஆமா, முந்தால கூட இங்க தான் உட்கார்ந்து சாராயம் குடிச்சீங்க. அந்த காசு கூட கொடுக்கல. டச்சி, அதெல்லாம் பழைய கதை. அத கிளறாத. இப்ப நாங்க எல்லாம் புது மனுஷனாகிட்டோம். இனிமே இதெல்லாம் இங்க விக்க கூடாது. எடுத்து ஓடுறா. திடீர்னு இப்படி சொன்னா எப்படி நான் பொழப்பு நடத்துறது? ஏய், சங்க முடிவெடுத்தாண்டா. வேண்டாம் இங்கிலீஷ் ஐட்டமா, பிராண்டி விஸ்கி ரம்மு இதெல்லாம் எடுத்துக்க. என்ன நான் அது மட்டும் என்ன ஸ்பெஷல் தீர்த்தமா? டேய், இனிமே இந்த சாராயம் சப்பி கலக்கல் எதுவுமே வைக்க கூடாது. எடுத்து போடா. பொழுது விடிஞ்சு பொழுது போனா உன்னோட ரோதனே போச்சே. வேறாயே சொன்னா கேளுடி, ரொம்ப நாளா ஆச்சுடி. இந்த நடப்போட வீட்டுக்குள்ள வந்தா தொடப்ப கட்ட பிஞ்சிரும். இருமா இருமா, எதுக்கு மாதிரி ஆம்பளை தொடப்ப கட்ட அடிக்கிற? சும்மா இருடே. இந்த ஆளை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. மச்சான், நம்ம காலனியே பொம்பளைங்க ராஜ்யமா போச்சு மச்சான். மூடிக்கிட்டு போடா. ஏன் அவஸ்தை எனக்கு தெரியும். 10 நாள் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல நேரங்காலம் தெரியாம இந்த ஆள் வேற அடிக்கடி வந்து உயிரை எடுத்தா எந்த பொம்பளைக்கு தான் கோவம் வராது? ஏய், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. எதை எப்ப செய்யறது விவசாயம் இல்லையா? இருங்க. யாரு என்ன செஞ்சது? எதா இருந்தாலும் சங்கத்தை கேட்டுதான் செய்யணும். டேய், இதெல்லாம் அப்படி செய்ய முடியாதுடா. அப்ப சங்கம்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? எதா இருந்தாலும் சங்கத்துக்கு முன்னாடி தான் செய்யணும். சங்கத்துக்காரங்களை வச்சுட்டு தான் செய்யணும். டேய், இதெல்லாம் சங்கம் செய்யாதடா. சங்கம் செய்யற போட்டோம். செயலாளர் நான் எதுக்கு இருக்கேன்? நான் செய்றேன். ஐயோ, என்ன நடந்து ஏது நடந்து கேட்காம செயலாளர் செய்யறான பாருங்க. தங்கச்சி பாசம்